ஹலோ மக்களே, hey, this is Common Man. இது மகாராஜா மூவி ரிவ்யூ. ஹீரோ சலூன் கடை வச்சுட்டு அவங்க பொண்ணோட அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட்னா, எங்க வீட்டில் லக்ஷ்மி யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது கொடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி யாரு என்ன அப்படின்றதுலாம். லக்ஷ்மி வந்து ஒரு நபரோ ஒரு பெட் அனிமலோ கிடையாது. அங்கதான் ஒரு ட்விஸ்ட்னு வைக்கிறாங்க. என்னன்னா, லக்ஷ்மின்றது ஒரு குப்பை தொட்டி. ஒரு குப்பை தொட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க அவரை. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரே வந்து அந்த குப்பை தொட்டி, அதாவது லக்ஷ்மியை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அங்க அந்த ஸ்டோரி வேற மாதிரி டேக் ஆஃப் ஆகுது. பேரலா ஒரு கேங் எல்லார் வீட்லயும் கொள்ளடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கேங்கும் ஹீரோக்கும் சம்பந்தம் இருக்கா, இருந்தா என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இந்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஹீரோ லக்ஷ்மியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்திட்டு இருக்க சீன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் அதே தான் வருது. பிளஸ் நான் லீனியர் மெத்தட்ல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஃபாலோ அப் சீன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு குப்பை தொட்டிக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கே ஒரு டவுட் வருது, ஏதோ பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கு அப்படின்னு. அதை செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோவா ரிவீல் பண்றாங்க. அது ரிவீல் பண்றப்போ விஜய் சேதுபதியோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அல்டிமேட். எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்ல, அவரோட ஆக்டிங்குமே வேற லெவல்ல இருந்துச்சு இந்த மூவி ஃபுல்லாவே. ஏன்னா ஒரு குப்பை தொட்டி வச்சு இவ்வளவு பெரிய ஸ்டோரி மேக் பண்ணிருக்காங்களே அப்படின்னு நமக்கு ஒரு லைட்டா போர் அடிக்கிற டைம்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போய் முடிச்சாங்க. சொல்ல போனா ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. அதுவும் பர்டிகுலரா சிங்கம்புலி ஒரு டெமோ பண்ணி காட்டுவாரு. அந்த சீன்லாம் அப்பா பயங்கரமா இருந்துச்சுங்க. அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பர். 50th ஃபிலிம் ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோஸ்மே மாசா ஆக்ஷன் படமா அப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சேதுபதி ஃபார் செலக்டிங் திஸ் டைப் ஆஃப் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். ரொம்ப ஏஜ்டா நிறைச்ச முடியோட அவரோட அப்பியரன்ஸ் மட்டும் இல்ல, ஆக்டிங்மே டாப் கிளாஸ். பேட் காப்பா இன்ட்ரடியூஸ் ஆகிற நட்டி ஒரு சீன்ல பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு. அண்ட் அனுராக் காஷ்யப் ஆஸ் யூசுவல் சூப்பரா பண்ணிருக்காரு ஒரு ரோல்ல. ஆன் தி ஹோல் a very good emotional crime thriller மூவி. ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. பட் அந்த எமோஷனல் யாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஒன்ஸ் அகைன் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காமன் மேன்ஸ் ரிவ்யூ. We'll see you in another video. Until then, see you. Bye bye.